இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே இருந்துச்சு. முருங்கைக்கீரையை கடையில் பண்ணியாச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரி வச்சாச்சு. கூடவே நம்ம நிலத்தில் விளைஞ்ச சீரக சம்பா அரிசியில் சுட சுட சாதமும் செஞ்சாச்சு. இந்த சாப்பாட்டுக்கு என்னதான் நம்ம சைட் டிஷ் விதவிதமாக வச்சாலும் கடைசியாக இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு மூடும்போது தான் அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைவடைந்த மாதிரி இருக்குங்க. இந்த சாப்பாடுலாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் பசங்க கீரையை சாப்பிட வைக்கணுமே, என்ன செய்யலாம்? ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கீரையை சாப்பிட வைக்கிற மாதிரி பேபிகார்னில் 65 போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே ஓகே கீரையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேபிகார்னை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை முதல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதில் உப்பு, காஷ்மீர் மிளகாய்த்தூள், எனக்கு இன்றைக்கி நான் பஜ்ஜி மாவு போட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ ரெடிமேடாக பஜ்ஜி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான பேபிகார்ன் 65 ரெடி. நல்லா முறுமுறுன்னு சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல் தான் தீபாவளி வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு சோமா செய்யறதுக்கான அரை வைக்கக்கூடிய பூர்ணங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு இன்னொரு மினி விழாக்கெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.